என்னிடத்திலே தாழ்மையாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய படிப்புகளிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, உங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் உயர்வு அடைய வேண்டுமெனில் நீங்கள் என்னிடத்திலே தாழ்மை அடைய வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரிடத்திலே தாழ்மை அடைகிறவர்கள் பயனடைவார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மை அடையும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபைதான் எனக்கு இந்த உயர்வு, மேன்மை என்று என் ஜனமாகிய நீங்கள் தேவனிடத்தில் முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் தாழ்ந்து நடந்து கொண்டால் கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு தற்பெருமைகள் இருக்கக்கூடாது. என்னால் மட்டுமே இது நடந்தது என்ற எண்ணங்கள், காரியங்கள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடாது. கர்த்தரின் கிருபையால் தான் எனக்கு உயர்வு கிடைத்தது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றி கொண்டு உங்களை கர்த்தரிடத்திலே தாழ்மை அடைந்து கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் உயர்வுகள் கிடைக்கும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் உண்டாகும். நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி, கர்த்தாவே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். நான் இருக்கக்கூடிய இந்த உயர்வான நிலை, நான் இருக்கக்கூடிய இந்த மேன்மையான நிலை, இவை அனைத்தும் உங்களுடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது. எங்களை உம்மிடத்திலே தாழ்த்தி உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து எங்களை உயர்வடையும்படி செய்யும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து என்னிடத்திலே தாழ்மையாய் இருக்கிறவர்களை உயர்த்தி அவர்களுக்கு கிருபை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மென்மேலும் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களில், உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் வீணாக்காமல் ஆசீர்வாதமாக இருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீதிமானாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துன்பங்கள் வரக்கூடும். விடுவிக்க கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். நீதிமான்களாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு சத்துருக்களால் துன்பங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர், கர்த்தாவே, நான் நீதிமானாவே இருந்தேன், தப்பான காரியம் செய்ய மாட்டேன், என்னால் அநேக மக்களுக்கு சந்தோஷம், ஆனால் எனக்கு சத்துருக்களால் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று என்னை நோக்கி ஜெபம் செய்தீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் துன்பங்கள் வரும். ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த துன்பங்களிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களிலே பிரச்சனைகள் உண்டாகும். ஆனால் அவைகளை குறித்து நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசிக்க வேண்டும். என் மகளே, என் மகளே, நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்று யோசித்துப் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் நிரந்தரமானது கிடையாது. இவைகளில் இருந்து உங்களுக்கு விரைவில் விடுதலையை உண்டு பண்ணுவேன். நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக நீதிமான்களாக இருங்கள். விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபத்தினில், கர்த்தாவே, இந்த வேதாகம வாக்குத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். நீதிமானாக இருக்கக்கூடிய எனக்கு அநேக மக்களால் இடையூறுகள், துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னை அவைகளில் இருந்து விடுவித்து, என்னை துன்பத்தில் இருந்து விடுவித்து பாதுகாக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். என்னை நீதிமானாக நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நீதிமானாக நடப்பதினால் எனக்கு வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், சோர்வுகளில் இருந்து என்னை விடுவியும். இந்த வேதாகம வாக்குத்தத்தம் படி என்னை அதிலிருந்து விடுவித்து என்னை ஆசீர்வதித்து என்னை மகிழ பண்ணும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இறங்கி உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், வேதனைகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் இருந்து கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய கிருபையின் நிமித்தம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாகவும் வாழுங்கள். நான் கொடுக்கக்கூடிய கிருபையினாலே நீங்கள் இந்த பூமியிலே நிறைவாய் வாழ்கிறீர்கள் என்பதை உணர்ந்து வாழுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன்.
சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் அதிகாலையிலே என்னை நோக்கி கர்த்தாவே உமது கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று ஜெபம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் அதிகாலையில் என்னிடத்திலே ஜெபம் செய்து கிருபையினை பெறும் பொழுது அந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாயிருக்கும். என் மகளே, என் மகனே, நீங்கள் அதிகாலையில் எழும்பி வேதாகமம் வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்து துதிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்கும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு அதுதான் அன்றைய நாளின் மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி காலையிலேயே கர்த்தராகிய என்னுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதனால்தான் என் ஜனமாகிய நீங்கள் அதிகாலையில் எழும்பி உங்களுடைய முதல் மணித்துளிகளை கர்த்தராகிய எனக்கு செலுத்த வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினமும் என்னிடத்திலே அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி கர்த்தருடைய கிருபையினை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இதுதான் உங்களுக்கு கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். இந்த ஆசீர்வாதத்தினை நீங்கள் பெற்று இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அதிகாலையிலே என்னை நோக்கி ஜெபத்தினிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் என்னை ஆசீர்வதித்து இந்த நாட்கள் முழுவதும் என்னை வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். தினமும் எனக்கு உங்களிடத்திலே ஜெபிக்க உதவி செய்யும். கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை மாற்றி இன்றைய நாளில் என்னை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நடத்துவதற்காக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று விசுவாசத்துடனே என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது அதிகாலையிலே உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து என்னுடைய கிருபையின் நிமித்தம் உங்களை திருப்தியாக்கி அந்த நாட்கள் முழுவதும் உங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.